Assalamualaikum. வணக்கம். வெல்கம் டு R4 கிச்சன். கஸ்டர்ட் புட்டிங் பண்றேன். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன். இந்த ஒரு ஸ்பூன்ல நிறைய 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி கொஞ்சம் சின்ன சின்ன ரொம்ப சின்னதா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. சுகர், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, வெண்ணிலா எசன்ஸ், மில்க் இவ்வளவுதான் வேண்டியது. அப்புறம் சிரப் பண்றதுக்கு சர்க்கரை, கேஸ்ல இதை அப்படியே மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ண அது அப்படியே இதாகும், ப்ரௌன் கலர் ஆகும். அப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா அந்த கப்பில் போடுறதுக்கு இது மேலே பாருங்க, அப்படியே கலர் பாருங்க, கலர் மாறிடுச்சு இல்லையா? இனி கொஞ்சம் மாறினா போதும். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த முந்திரி பொடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த முந்திரி இது மேல இப்படி போட்டுட்டு இதை இந்த பவுல்ல ஊத்திடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் தூவிடுங்க. தூவி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கஸ்டர்டில் பால் நல்லா பொடியாக நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உங்களுக்கு ஆப்ஷனல்னா இது போடுங்க, வேண்டாட்டினா விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு ட்ராப்பு, கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம், அதனால் ஒரு ட்ராப் ஊற்றினா போதும். இது ஃப்ளேவருக்கு தான் போடுறது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இஷ்டமோ அந்த ஃப்ளேவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கரை இந்த பாலில் போட்டு நல்லா கொஞ்சம் இதாகிற வரைக்கும், கரையிற வரைக்கும் நல்லா பவுல் இது பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே ஒரு பாத்திரம் எடுத்து மில்க் போயிடு பால் இதில் ஊற்றிட்டு இப்படி வரும்போது நல்லா இப்படி பபிள்ஸ் அப்படி மேலே வரும்போது எடுத்து அந்த கப்பில் ஊற்றிடுங்க. இந்த சிரப் ஊற்றிருந்தோம்ல, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஆறினோன்னு எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 மணி நேரம் வச்சிருங்க. 2 மணி நேரம் வச்சது செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பிட்டா கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.